வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே தேவரீர் நாங்கள் பலனடைந்து கர்த்தாவே தேவரீர் இந்த மாதத்தை தொடங்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபையாயிரும் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா முதல் வாரத்திலேயே உங்களுடைய பாதத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே பரிசுத்தர். எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே தேவரீர் அப்பா. நீதியிலும் கர்த்தாவே அன்பிலும் தாழ்மையிலும் கர்த்தாவே தேவரே எங்களை நடத்துங்க, எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க தேவரீர். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்திற்கு சாட்சியாக நாங்கள் எழும்பி நிற்க நீர் கிருபைத்தாங்க தேவரீர். எங்களோடு இருந்த கர்த்தாவே தேவரீர் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளின் காரியங்களை அனைத்து உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் தேவரீர். இந்த ஆராதனை வேலை முழுதுமாக பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா உங்களுடைய வழிநடத்தலை இந்த ஆராதனை முழுதும் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். உண்மையை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புதிய மாதத்தில் நம்முடைய உள்ளங்கள் புது பாடலாக, பழைய பாடல் தான் ஆனால் அது புது பாடல், ஒரு நல்ல பாடலாக நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் நண்பராம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதம் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாய் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாய் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே நம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. சில வேளை இமை பொழுதே நம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்மை
அடைக்கலமளித்தாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் பஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலமளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நண்பலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நண்பலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தரை புது பாடலோடு பொங்கி வழிந்து நாம் பாட வேண்டும். Hallelujah. ஆண்டவரை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். நம் இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாம் எழுந்து நின்று Hallelujah. Praise God. Jesus Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தேவனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, Heavenly Father, we praise you Lord. We glorify you Lord. Hallelujah. Jesus Lord, we praise you Lord. Oh hallelujah. Oh hallelujah. Jesus Lord. Hallelujah. All glory, honor and praise, எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். மகிமையுள்ள ஆண்டவரே, பரிசுத்தரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, கிருபை உள்ளவரே, இரட்சகரே, மீட்பரே, சமாதானத்தின் தேவனே, அடைக்கலமானவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. ஹல்லேலூயா. 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 வரப்போகிற ராஜாவே, ஆண்டவரே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே போற்றுகிறோம். பரிசுத்தரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. Heavenly Father, we glorify you Lord. பரலோக தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் பரலோக தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உருவாக்கின எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. 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 எங்களை உண்டாக்கினவரே, எங்களை சிருஷ்டித்தவரே, உம்மையே துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பூமி, இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் முழுதுமாக உருவாக்கி எங்களையும் அதில் பங்காக வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே அப்பா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து துதியுங்கள். ஹல்லேலூயா. இது துதிக்கிற நேரம், இது துதிக்கிற நேரம், கர்த்தரை துதிக்கிற நேரம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய முடியும். அவருக்கு சகலத்தையும் செய்து கொடுப்பார் அவர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். நீங்கள் ஒப்பு கொடுத்தால், உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதியுங்கள், என்னாலும் துதியுங்கள். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகளுக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. எல்லா துதிகளுக்கும் பாத்திரர், பாத்திரர் நீரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவரீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கர்த்தாவே சிறகுகளிலே எங்களை மறைத்து அப்பா தேவரீர் எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா.
அப்பா. எத்தனையோ கொடுமையான வியாதிகள், எத்தனையோ கொடுமையான காரியங்கள் வெளியே நடந்து கொண்டிருக்க உலகத்தில். எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பேருக்கு உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ பேருக்கு வீடுகளாக இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு சகலத்தையும் கொடுத்து நன்மைகளை கொடுத்து எங்களை வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அப்பா ஆகாரத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. அவர்களை எல்லாம் அப்பா உயர்த்துங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா தேவரே, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Jesus Lord, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், hallelujah. ஸ்தோத்திரம், hallelujah. நன்றி, நன்றி, நன்றி. hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரரே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நீ நடந்தாலும் ஹல்லேலூயா அது ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தூதர்களை வைத்து உன்னை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் 1000 10,000 பேர் உன் பக்கத்தில் விழுந்தாலும் உன்னை அணுகினாலும் அது ஒன்றும் உன்னை செய்யாது. ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே உன் பக்கமாய் நிற்கிறார். உன்னை எதிர்த்து 1000 பேர் 10,000 பேர் எதிர்த்து வந்தாலும், பிரச்சனைகள் போராட்டங்கள் உன்னை நோக்கி வந்தாலும், கர்த்தர் ஒருவரே நம்பி நீ ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார், காத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். ரட்சகர், மீட்பர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர். அவர் பார்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இரவிலும் பகலிலும் நடக்கும் பொல்லாத வியாதிகள், பொல்லாத காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை உணர்ந்து எழுதினான் தாவீது. ஹல்லேலூயா. சங்கீதம் 91 ஆண்டவரை நோக்கி பார்த்து உணர்ந்து எழுதினான் தாவீது. ஆண்டவரே, என்னை எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை தான் நாம் சொல்கிறோம். ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு ஆண்டவரே, நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல, கர்த்தர் என்னை காப்பாற்றாமல் போனாலும் நான் ஒரு நாளும் அவரை மறுதலிக்க மாட்டேன். நான் கர்த்தரே நம்பி ஜீவிப்பேன் என்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அதுதான் விசுவாசம். அதுதான் கர்த்தர் மேல் இருக்கும் நம்முடைய விசுவாசம். ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் கைவிடவில்லை. அப்படி சொல்லி உள்ளே போனார்கள்.
அக்னியில் தள்ளப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிற ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை காப்பாற்றுகிற ஆண்டவர் அவர் ஒருவரே. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள், கர்த்தரின் கரத்தை பிடித்து வழிநடத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவரே மகிமையுள்ள ஆண்டவர், அவரே ரட்சகர், அவரே எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் உண்டாக்கி உருவாக்கி கர்த்தாவே தேவரீர் எங்களை வழி நடத்துகிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பிரச்சனைகளை எடுத்து விடுங்க ஆண்டவரே என்று கேட்பதில் பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. பிரச்சனைகள் போராட்டங்கள் எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி ஓடுவதில் எந்த ஒரு நன்மையும் நடக்காது. ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார், உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அதை தான் அன்றைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட ஆண்டவர் செய்தது அதுதான் செய்தார். அவர்களை எரிகிற அக்னியில் போட்டார்கள். 7 மடங்கு அதிகமாக ஆக்கி அந்த நெருப்பில் போட்டார்கள். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு சொல்லி 7 மடங்கு அது அதிகமாகிவிட்டது. ஆனாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். ஒரே ஒரு சேதம் கூட எதுவும் நடக்காமல் அவர்களை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. நீங்கள் போராட்டம் பிரச்சனைகள் மத்தியில் இருந்து நீங்கள் போகிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அதன் மத்தியில் வெற்றியாக நடக்க அந்த போராட்டம் பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவர் வெற்றியாக நடக்க நம்மை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எங்களை வழிநடத்தும் ஆவியான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களை கம்ப்ளீட்டா ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை தேடி நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. Everyone should be led by the Spirit. ஆவியானவர் வழிநடத்துதல் நமக்கு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஆவியானவருடைய வழிநடத்தல் நடக்கிறோமோ அதுதான் ரொம்ப அவசியமானது. ஏனென்றால் அவர்தான் கடவுளாக, அவர்தான் ஆண்டவராக இன்றைக்கு நம்முடன் இந்த உலகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வழிநடத்தல் தான் நமக்கு அவசியம். அவர் எங்கே நம்மை நடத்துகிறாரோ, எங்கே கொண்டு செல்கிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ அதுதான் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதுதான் நம்மை காப்பாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே எல்லா மகிமை, தேவனுக்கே எல்லா மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே
மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து
தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ரட்சகரே, மீட்பரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எளிமையான எங்களை அப்பா உயர்த்தி வைத்திருக்கிறீரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒன்றுமில்லாமல் எளிமையாக இருந்த எங்களை அப்பா தேவரீர் நீர் எங்களை உயர்த்தி தாங்கி பிடித்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்திற்கு எளிமையாக நீர் வந்திருக்கிறீர் அப்பா தேவரீர். சாதாரணமாக வந்து ஒரு ராஜாவாக மரித்து, ஒரு ரட்சகராக மரித்து எங்களை காப்பாற்றி இருக்கிறீரே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரீர் எங்களை அப்பா செவிகளை திறந்திருக்கிறீர், எங்கள் உள்ளங்களை திறந்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்த எங்களை கழுவி தூக்கி எடுத்திருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியான தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் உம்முடைய அப்பா ஆவியால் எங்களை பொழிந்து வழி நடத்துகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அப்பா தேவரீர் எங்களை அப்பா பாதுகாத்து வழி நடத்துகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் உருவாக்கி சகலத்தையும் படைத்து உங்களை வழி நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வழிகள் இல்லாத இடங்களில் ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை உருவாக்கி தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வழியே இல்லை என்றாலும் ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு செங்கடலை இரண்டாக பிளந்து வழியை உண்டாக்கி தந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நினைக்கலாம் வழி இல்லையே, இங்க வழி இல்லையே, இரண்டு பக்கமும் அடைப்பாக இருக்கிறது, எந்த பக்கம் போவது என்று நினைக்கலாம். எங்கே வழி இல்லையோ அங்கே ஆண்டவர் வழியை உங்களுக்காக உருவாக்கி தருவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். என்ன நடக்கிறது என்று நீங்கள் சிந்திக்கிறதற்கு முன்பதாகவே ஒரு வழியை உருவாக்கி, மகளே மகனே இதில் நட என்று ஆண்டவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரின் வழியில் நீ நடக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? கர்த்தர் உருவாக்கும் வழியில் நான் நடப்பேன் என்ற உறுதி உனக்கு இருக்கிறதா? அப்பொழுது ஆண்டவர் பின்னாடி நீ போ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பின்னாடி நீ போகும் பொழுது ஆண்டவர் செங்கடலையும் இரண்டாக பிளப்பார், யோர்தான் நதியும் இரண்டாக பிளப்பார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரை நீ நம்பி போகிறாயா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் வழிகளை உண்டாக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லாத இடங்களில் ஆண்டவர் வழிகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு கூட எரிகோ கோட்டையை பார்த்து பயந்து எல்லாரும் பார்த்தார்கள். இதற்கு எப்படி வழி இருக்கிறது? வழியே இல்லையே, இந்த கோட்டையை எப்படி உடைக்கிறது என்று. உங்கள் வாழ்க்கையில கோட்டை போல மலை போல பிரச்சனைகள் இருக்கிறதா?
மலை போல சந்தேகங்கள் இருக்கிறதா? என்ன செய்வது என்று தெரியாமல் அறியாமல் இப்படிப்பட்ட கோட்டை எனக்கு முன்பதாக இருக்கிறது. எங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை, எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை, எங்கள் பேர பிள்ளைகளின் வாழ்க்கை, எங்கள் கணவர், எங்கள் மனைவி, இவங்க எங்கள் குடும்பம், எங்கள் நண்பர்கள், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்கள் மலை போல மதில் சுவர் போல இருந்தாலும் கர்த்தர் அதை உடைத்து தகர்த்து எறிவார். ஹல்லேலூயா. அவரால் வழியை உண்டாக்க முடியும். அவரால் வழியை உண்டாக்க முடியும். நீ விசுவாசித்தால் கர்த்தரால் உருவாக்க முடியும் ஒரு வழியை. ஆண்டவர் உங்களுக்கு வழியை உருவாக்கி தருவார். தைரியமாக கர்த்தர் பின்னாடி போ. தைரியமாக கர்த்தர் பின்னாடி போ. அவர் வழியை பார்த்துக் கொள்வார். வழி இல்லை என்று நினைக்காதே. வழியை உருவாக்குகிறவர் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு வழியை உருவாக்கும் ஆண்டவர் உன் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனே உம்மையே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியான தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உடையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உடையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும்
பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் ஓரை பரபரதரம சுந்தர கபரம பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் ஹalleluya உங்கள் மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் ஓராமாதா சந்தர கபரிக்கரா துருபர ஹalleluya பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தர் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஓ ஜீசஸ் லார்ட் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே இந்த நேரத்தில் கூட நீர் எங்களோடு கர்த்தாவே தேவரே இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தாவே தேவரே எங்களுக்கு அப்பா சரியான வார்த்தையை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே உம்மையே கர்த்தாவே தேவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே நாங்கள் பின்தொடர்ந்து வரோம் கர்த்தாவே ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நேரத்தில் கூட பலவீனம் சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் சுகவீனம் பலவீனம் வியாதியாய் இருக்கிறவர்களை ஆண்டவரே இயேசுவின் பாதத்தில் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே எல்லா வியாதிகள் எல்லா பலவீனங்கள் எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஹalleluya in the mighty name of our Lord and Savior Jesus Christ we rebuke all sickness hallelujah நன்றி ஆண்டவரே மே துதிக்கிறோம் கர்த்தாவே எல்லா பலவீனங்கள் எல்லா வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த நேரத்தில் வெளியே போ ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya உனக்கு அதிகாரம் கிடையாது வியாதியே பலவீனமே சாபமே உனக்கு அதிகாரம் கிடையாது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை சுமந்து தீர்த்து விட்டார் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அதேபோல பிசாசின் சூழ்ச்சிகள் குடும்பத்திற்கு எதிராக பிசாசின் சூழ்ச்சிகள் பிசாசின் தந்திரங்கள் பிசாசின் காரியங்கள் யாரை விழுங்கலாமோ பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கணவரை மனைவியை இல்லை யார பெற்றோர்களை ஏதாவது செய்யலாமா பினான்சியல் ப்ராப்ளங்கள் பண கஷ்டங்கள் நெருக்கடிகள் கொண்டு வந்து சூழ்ச்சிகளால் பிசாசானவன் ஏதோ செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் கர்த்தர் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா சூழ்ச்சிகளையும் உடைங்க ஆண்டவரே ஹalleluya ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா சூழ்ச்சிகள் எல்லா தந்திரங்கள் எல்லா மந்திரங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைக்கிறோம் கர்த்தாவே இந்த குடும்பத்திற்கு எதிராக இந்த ஊழியங்களுக்கு எதிராக இந்த சபைக்கு எதிராக எந்த ஒரு கட்டும் நிலைக்காமல் எல்லாமே உடைந்து போகட்டும் ஆண்டவரே ஹalleluya சங்கிலிகளை உடைக்கிறோம் எல்லா சேஞ்ச் எல்லா பாண்டேஜஸ் உடைக்கிறோம் கர்த்தாவே ஹalleluya நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே அடியானை தாழ்த்துகிறேன் வசனம் வார்த்தை மூலம் பேசும் எனக்கு கற்றுத்தரம் கர்த்தாவே எங்களை எல்லாருக்கும் கற்றுத்தாங்க வழிநடத்துங்க ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹalleluya Praise the Lord. Hallelujah. பாருங்க ஒவ்வொரு புத்தகமாக ஒவ்வொரு மாதமும் நாம் முடித்து கொண்டு வருகிறோம் போன மாதம் நாம் முடித்த புத்தகம் என்ன புத்தகம் முடிச்சோம் ஜெபனியா புத்தகத்தை முடித்தோம் பாருங்க இந்த மாதம் நமக்கு வந்திருக்கிற கொடுக்கப்பட்ட ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம் ஆகாயின் புத்தகம் ஹalleluya praise the Lord ஆகாயின் புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையை படித்துவிட்டு ஆண்டவர் இந்த மாதத்தின் காரியங்கள் என்ன சொல்கிறாரோ என்று நாம் பார்க்க போகிறோம் ஆகாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்
நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கொடுக்கும் வார்த்தை ஒரு 3 காரியங்களாக இந்த இடத்தில் பிரிக்கலாம். என்ன? கர்த்தர் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எகிப்திலிருந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் அங்கிருந்து விட்டு விலகி நான் காட்டும் இடத்திற்கு, கானான் தேசத்திற்கு நீங்கள் வந்தீர்கள். அப்பொழுது நான் சொன்னது என்ன? பரிசுத்த ஆவியானவர், என்னுடைய ஆவி, மை ஸ்பிரிட். கரெக்டா? பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஆண்டவருடைய ஆவி. பரிசுத்த ஆவியானவர் மை ஸ்பிரிட் will remain in you, தங்கி இருப்பார் என்று சொன்னார். கரெக்டா இல்லையா? ஆவியானவர் உங்களில் தங்கி இருப்பார், உங்களுடன் இருப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு அன்றைக்கே கொடுத்து விட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தவிர ஆண்டவர் சொல்லும் ஒரு வார்த்தை, அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறார், அதனாலே நீங்கள் பயப்படாமல் இருங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் காரியம், கர்த்தருடைய ஆவி என்று சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது, இவர் யார்? இவர் நமக்கு யாராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Who is the Holy Spirit? ஆவியானவர் யார்? பாருங்க, நாம் திருத்துவ தேவனை ஆண்டவர் ட்ரையூன் காட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று ஆண்டவர், ஒரே ஆண்டவர் பரலோக தேவன், அவரை நாம் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க மற்ற மார்க்கத்தார்கிட்ட நம்ம பேசும்பொழுது அவர்கள் முதல்ல எடுத்து வைக்கிற ஒரு வாதமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் கடவுளா? ஆமா. இயேசு கிறிஸ்து கடவுளா? ஆமா. பிதாவானவர் கடவுளா? ஆமா. அப்போ எப்படி நீங்க ஒரே ஆண்டவர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வாக்குவாதம் அதை கொண்டு வருவார்கள். பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு தான் இது சரியாக புரியும். அவர்களுக்கு எவ்வளவு நம்ம விளக்கினாலும் அது அவர்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆவியானவர் அவர்களோடு பேசும் பொழுது அதை தெளிவுபடுத்துகிறார். ஆவியானவர் பேசினாதான் நமக்கு தெளிவு வரும். ஆவியானவரால் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆவியானவரால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஆவியானவரால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். ஆவியானவரால் தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் தான் கன்னி மரியாள் வயிற்றில் ஆண்டவர் உருவாயினார். இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் ஆவியானவர் தான் காரணமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லும் காரியம், நீ பயப்படாத. டோன்ட் பி அஃப்ரேட். நீ பயப்படாத. நீ பயப்படும் காரியம், ரைட், நீ பயப்படும் காரியம் அது கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஆவியானவர் இருக்கிறார், அவர் மேலே உன் நம்பிக்கை வை என்கிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வை என்று பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் உன் நம்பிக்கை வை என்று பார்த்திருக்கிறோம். சிருஷ்டிகர் பரலோக தேவன், அவர் மேல் நம்பிக்கை வை என்று பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்ப்பது என்னவென்றால், ஆவியானவர் மேல் உன் நம்பிக்கை வை என்பது. அதற்கு நிறைய என்ன சொல்றது, வித்தியாசம் இருக்கிறது. ஒரே ஆண்டவரை தான் நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்பிக்கையும் விசுவாசமும் ஆவியானவர் மேல் வைக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் இது ஆவியானவருடைய காலகட்டமாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் வாழும் காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் ஆவியானவர் தான் நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் யாராய் இருக்கிறார்? Who is the Holy Spirit? ஆவியானவர் யாராய் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் பிதாவின் ஆவியாக இருக்கிறார். மை ஸ்பிரிட் என்று இந்த வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, என்னுடைய ஆவி என்று ஆண்டவர் தெளிவாக போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்க எடுத்துக்கொண்டால்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய நிலத்தை, அவங்களுடைய சொத்துக்களை எல்லாமே விற்று எடுத்துன்னு வந்து சபைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பேதுருக்கு முன்பதாக எல்லாரும் பேதுரு அங்கே இருக்கிற அப்போஸ்தலர்கள் முன்பதாக கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் 5:1 படிங்க. 5:1. அனனியா என்ற ஒருத்தனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். பாருங்க, அனனியாவும் சப்பீராலும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இருந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு நிலம் இருந்தது, அதை விற்று அந்த காசை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் நாம் பார்க்க போகும் காரியம் என்னவென்றால், அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி அது தவறாக இருக்கிறது என்பதை பார்க்க போவதில்லை. ரைட், அது இன்னொரு நாளைக்கு இன்னொரு செய்தியாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு காரியத்தை அறகுறையாக கர்த்தரிடத்தில் கொடுத்தார்கள். இதுதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த நேரத்தில் கூட, நீ ஒரு வேளை ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்திருக்கிற. என்ன பொருத்தனைன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் நிறைய பொருத்தனைகளை செய்கிறேன். நான் கூட நிறைய பொருத்தனைகளை செய்கிறேன். பொருத்தனை செய்தால் நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய அது ஒரு கட்டளையாக இருக்கிறது. நீங்கள் பொருத்தனை செய்யாமல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் பொருத்தனை ஒன்று செய்து விட்டீர்கள் என்றால் அதை முழுதுமாக நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். இந்த இடத்தில் அனனியா சப்பீரா இவர்கள் யாரும் அவர்களை வற்புறுத்தவில்லை. யாரும் போய் நீ வச்சிருக்க காசு எல்லாம் எடுத்து வந்து சபை கொடு, இதெல்லாம் யாரும் சொல்லலை. அவர்களாவே முன் வந்து செய்ய விருப்பப்பட்டார்கள். அவர்களே இந்த நிலத்தை விற்று காசை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? கொடுக்கும் பொழுது ஒரு சில அமௌண்ட்டை, ஒரு சில காசை என்ன பண்ணாங்க? அவர்களுக்காக வைத்துக்கொண்டு மீதியை சபைக்காக கொடுத்தார்கள். இதில் நம்ம சாதாரண எளிமையான மக்களாய் நாம் பார்த்தால் இதில் என்ன தவறு என்று பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கவில்லை. ஆண்டவர் பொருத்தனையை தான் பார்க்கிறார். நீ பொருத்தனை பண்றது என்ன? நீ முழுதுமா இதை விற்று கொடுப்பேன் என்று சொன்னதுதான் பொருத்தனை. பொருத்தனை செய்யும் பொழுதே நான் இதில் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன் என்று சொன்னால் தவறு கிடையாது. பொருத்தனை செய்யும் பொழுது நான் 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வதில் தவறு கிடையாது. பொருத்தனை என்றுக்குமே ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்தில் முக்கியமாக பாருங்க, பேதுரு அனனியாவை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்கிறார். 3ஆம் வசனத்தை படிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் யார் என்று பார்க்கும் பொழுது, யார் பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கும் பொழுது, இந்த இடத்தில் பேதுரு என்ன சொல்கிறார்? பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஏன் நீ இயேசு கிறிஸ்துவிடத்தில் இல்ல கடவுளிடத்தில் என்று ஆரம்பிக்கவில்லை. அவர் சொன்னது என்ன? ஏன் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீ பொய் சொன்னாய்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஏன் பொய் சொன்னாய்? பாருங்க, ஆண்டவர் கடவுள் பொய் சொல்லக்கூடாது என்பதை விரும்புகிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஏன் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீ பொய் சொன்னாய்? ரைட். அதில் அவர் கடைசியாக முடிக்கும் பொழுது, அந்த 4ஆம் வசனத்தில் முடிக்கும் பொழுது, யூ ஹாவ் லைட் நாட் டு மென் பட் டு காட். கடவுளிடத்தில் நீ பொய் சொல்லியிருக்க, மனிதரிடத்தில் அல்ல என்கிறார். அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக பேதுரு என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கடவுளாக இருக்கிறார்.
அனனியா சப்பனையா அது வரைக்கும் சப்பேரா அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை கடவுளாக அவர்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை, பரவாயில்ல என்று நினைத்தார்கள். இதை தான் பேதுரு அந்த இடத்துல உறுதிப்படுத்தி கூறுகிறார். என்ன கூறுகிறார்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் நீ பொய் சொன்ன? இதை அலட்சியமாக யோசித்த அனனியாவும் அவருடைய மனைவியும் அவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுங்களா? பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் அவர்களை அடித்து விட்டார். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட பராக்கிரமுள்ள அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எதுவும் இந்த உலகத்தில் நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால் இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு பயம் அந்த இடம் முழுதும் போகிவிட்டது. எல்லாரிடத்திலும் பயம் வந்து விட்டது பரிசுத்த ஆவியானவர் மேல. ஏன் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரின் ஆவியாய் இருக்கிற என்னுடைய ஆவி என்று பிதாவானவர் தன்னுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர் என்று கூறுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் உங்களுடன் தங்கி இருக்கிறார், அவர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் உங்கள் பாரங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டம் எது இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் என்று தான் ஆரம்பித்தோம். ஆனால் இந்த இடத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், நீங்கள் பொருத்தனை ஒன்று செய்திருந்தால் அந்த பொருத்தனைக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பதில் கொடுக்க வேண்டும். ஆவியானவருக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் அந்த பொருத்தனையை. அதனால் பொருத்தனையை நிறைவேற்றுங்கள், முழுமையாக நிறைவேற்றுங்கள். பொருத்தனை எதை செய்தாலும் நீங்கள் எப்பொழுது செய்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடுங்கள் என்பதுதான். சில பேருக்கு பொருத்தனை உடனே செய்து முடிக்க முடியாது. சொன்ன பொருத்தனை ஒன்று இருக்கலாம், ஆனால் உடனே செய்து முடிக்க முடியாது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருத்தனையை இந்த நாளுக்குள்ள, இந்த நேரத்துக்குள்ள, இந்த ஆண்டுக்குள்ள நான் செய்து முடிப்பேன் என்று நாம் கர்த்தரிடத்தில் சொல்லிவிடுங்கள். ஆவியானவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பொருத்தனை செய்தால் அதை நிச்சயமாக முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாம் காரியம் பாருங்க, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு 28ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கடைசியாக ஆண்டவர் பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு முன்பதாக 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லா அதிகாரமும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரால் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் அடையாளமாக சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, ஒரு நாமம் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த நாமங்களினாலே என்று அந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 பெயர்களை எங்க குறிப்பிடுகிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆனாலும் அவர் நாமங்கள் என்று சொல்லாமல் அந்த இடத்தில் நாமத்தினாலே என்று கூறுகிறார். அப்ப பாருங்க, ஆவியானவர் இந்த இடத்துல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவலான முக்கியம் 3 பேருக்கும் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் மட்டும் போதாது, ஆவியானவருடைய வழி நடத்துதலில் நடக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான, அத்தியாவசியமான ஒரு முக்கியமான காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நிறைய பேர் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேதத்தை நேசிக்கிறேன், சபையை நேசிக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், ஆனால் ஆவியானவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் வேதத்தில் இருக்கிறார், ஆனால் நான் நேசிப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்று
ஒரு பெரிய பங்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பெரிய பங்கை விலக்கி விடுகிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு இந்த பூமியில் அசைவாடி கொண்டிருக்கும் காரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவியானவர் மூலமாக தான். இன்றைக்கு நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை, இன்னைக்கு நான் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறேன், நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த சபைக்கு இப்பொழுது வந்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க நினைக்கலாம் சுய பலன் நினைக்கலாம், இல்லை என்று சொல்கிறேன். உங்களுடைய சுய பலத்தினாலோ இல்லை உங்களுடைய வில் பவர்னாலோ இங்கே நீங்கள் வரவில்லை. உங்களை ஆவியானவர் தான் அழைத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கடவுளுக்கு அந்த இடத்தில் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே ஆவியானவர் பூமி முழுவதும் அசைவாடி கொண்டிருந்தார் தான் போட்டிருக்கு. படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கில்லாமல் இருக்கும் இந்த பூமியின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அது ஒழுங்குபடுத்த, அதை சரியாக்க. ஹல்லேலூயா. பிதாவானவர் முதலாவது அங்கே இருக்கிறார். ஆவியானவர் ஏற்கனவே பூமி மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. 3 பேரும் அங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கில்லாமல், சரியில்லாமல், சரியான பர்பஸ் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்கிறது என்றால் அதை சரி செய்ய ஆவியானவரால் தான் முடியும். ஆதியிலே இருந்த ஆவியானவர் பூமியை ஒழுங்குபடுத்தினதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொண்டு ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறவர் ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் வாழ்க்கையை சரியாக்குவார், சீர்படுத்துவார். அப்போ உங்கள் வாழ்க்கையில குறைபாடுகள் இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில குறைகள் இருக்கிறது, என் வாழ்க்கையில சரியாக ஒரு சீராக என் வாழ்க்கை இல்லை, நிறைய பள்ளங்கள் மேடுகள் இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் ஒரே நேரடியான பதிலை சொல்லிவிடலாம், நீங்கள் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று. ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று நான் கேட்டால் எல்லாரும் என்ன சொல்வீங்க? ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்வீங்க. ஏன் சொல்வீங்க? என்னால் வார்த்தை சொல்கிறது. என்ன சொல்கிறது? நாம் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. கரெக்டா இல்லையா? அதனால ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற ஒரு உறுதி நமக்குள்ளே இருக்கிறது. அந்த உறுதி நமக்குள்ளே இருப்பதால் ஆவியானவரை நீங்கள் நம்புகிறீர்கள் என்ற அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நீ நம்புகிறாய் என்ற அவசியம் கிடையாது. அவர் தங்கி இருப்பார், ஆனால் நீ இன்னும் நம்பவில்லை, அவரிடத்தில் உன்னுடைய ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டுக்கு திடீர் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து விட்டார். ரைட்டா? முதலமைச்சர் வந்து விட்டார். இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்கிவிட்டு போகிறேன் என்று சொன்னால் அவருக்கு ஒரு ரூமை ஏற்படுத்தி அவரை தங்க வைத்தால் அதனால் நம்ம வீடு முழுதுமாக அவருக்கு பொறுப்பு இருக்கு என்ற அவசியம் கிடையாது. அவரை நீங்கள் அறியாமல் கூட இருக்கலாம். ஆவியானவரை நீங்கள் எப்படி உங்கள் இருதயத்தில் தங்க வைத்திருக்கிறீர்கள், அதை போல பிரதம மந்திரியோ இல்லை முதலமைச்சரையோ ஒரு நம்ம வீட்டில் ஒரு ரூம்ல தங்க வைக்கலாம், தப்பு கிடையாது. அவரை பற்றி தெரியவே இல்லை, டீ மட்டும் போய் குடிக்கிறீங்க, அவருக்கு காபி மட்டும் போய் குடிக்கிறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, ஐயான்னு சொல்லி பேசிட்டு வெளியே வந்துடுறீங்க. இதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் முழு அதிகாரத்தையும்
பிரதம மந்திரிக்கோ உங்கள் வீட்டில் இருக்கும் முதலமைச்சருக்கோ முழு அதிகாரத்தையும் கொடுத்தீர்கள் என்றால் அப்பொழுது உங்க வீடு ஒரு பவர்ஃபுல்லான இடமாக மாறுகிறது. வந்து போகும் ஒரு விருந்தாளியாக ஆவியானவரை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால்தான் நான் சொன்னேன், உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா? எல்லாரும் கை தூக்குவாங்க. ஆமா, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஏன்? அது கர்த்தர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை, பிராமிஸ். ஆவியானவர் உன்னோடு இருப்பார் என்பது, நீ எப்பொழுது ரட்சிக்கப்பட்டாயோ உனக்குள்ளே ஆண்டவர் தங்கி இருப்பார் என்பது ஆண்டவர் கொடுத்த உறுதி. ஆனால் அதை உணர்ந்து நீ செயல்படுவாய் என்றால் தான் அந்த பவரை உன்னால புரியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்ற பவர், என்ற வல்லமை நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய் என்றால் அவருக்கு முழுதுமாக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால்தான் அந்த பவரை நீ புரிந்து கொள்ள முடியுமே தவிர, அவர் எனக்குள்ளே இருக்கிறார்னா இருந்து கொண்டே தான் இருப்பாரே தவிர செயல்பாடு எதுவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள் வித்தியாசத்தை. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வதற்கும் அவர் உங்கள் மூலமாக வெளிப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் ஆவியானவர் நிறைய ஊழியக்காரர்கள் நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே வெளிப்படுகிறார். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? ஏன் வெளிப்படுகிறார் என்றால் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதை தான் நீங்களும் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை சரியான வழியில் நடத்த முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஜட்ஜஸ், அதாவது நியாயாதிபதிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் இதுல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். அவன் மெசபதோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூஷான் ஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. பாருங்க, ஆண்டவர் இந்த 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 புத்தகம் முழுதுமாக நடக்கிற காரியங்களை அவர் எல்லா ஜட்ஜஸ், லீடர்ஸ், எல்லா ஊழியக்காரர்களையும் எழுப்புகிறார். பாருங்க, சாமுவேலை, டெபோராவை எழுப்புகிறார், சிம்சோனை எழுப்புகிறார், ரைட்டா, ஒத்னியேலை எழுப்புகிறார், ஈதுக்கேலை எழுப்புகிறார். இந்த மாதிரி நிறைய தலைவர்களை இஸ்ரவேல் நாட்டிற்காக, இஸ்ரவேல் தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் எழுப்புகிறார். ஆனா இவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் செய்த ஒரே பொதுவான காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வல்லமையாக இறங்கி செயல்பட்டார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எளிமையான மக்கள், கிதியோன், இவர்கள் எல்லாம் பார்த்தால் எளிமையான மக்கள். இவர்களுக்கு சரீரபூர்வமான பலன் இருந்தாலும் பெரிய பராக்கிரமுள்ள காரியத்தை செய்வதற்கு இவர்களுக்கு அதிகாரமும் இல்லை, அவர்களுக்கு அந்த ஞானமும் இல்லை, அவர்களால் செய்யவும் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் வரும் பொழுது, அதை தான் நாம் பார்த்தோம் இந்த 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 வசனத்தில் கூட. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல் வரும் பொழுது இவர் என்ன செய்தார்? படிங்க அந்த வசனத்தை மறுபடியும். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து, இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்காக யுத்தம் பண்ண புறப்பட்டான், யுத்தம் செய்ய புறப்பட்டான். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி நமக்குள் செயல்பட்டால்தான் நீங்கள் ஒரு போர் வீரராக மாற முடியும். ஹல்லேலூயா.
பாருங்க, ஆண்டவருக்காக ஒரு போர் வீரன் என்று நீங்கள் நினைத்தால், நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய போர் வீரராக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆர்மியில ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், ஏர்ஃபோர்ஸ்ல எந்த ஒரு போர் வீரனாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். போருக்கே போகாம போர் வீரன் என்ற பட்டத்தை கூட வாங்கி கொள்ளலாம். ஆனால் அந்த பவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் தான், அந்த அதிகாரம் உங்களுக்கு மேல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எதையும் செயல்படுத்த முடியும். இன்றைக்கு நாம் பார்ப்பது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே செயல்படும். அதை ஒன்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்க மாட்டேருக்கு, ஏன் வல்லமையாக என்னால் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த மாட்டுன்னு இருக்கிறாரு, ஏன் இந்த காரியமெல்லாம் நடக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு காரணம் இதுதான். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் முழுதுமாக ஒப்பு கொடுத்து அவர் உங்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் தடுக்கிறீர்கள், நிறுத்துகிறீர்கள். நீங்கள் அவரை அங்கீகரிக்கவில்லை. அதனால்தான் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இல்லை. நீங்கள் எல்லாவற்றிலும் காம்ப்ரமைஸ் செய்து நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இருந்த எல்லா நியாயாதிபதிகளுக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தெபோரா மீது இறங்கினார், சிம்சோன் மீது இறங்கினார். பாருங்க, சிம்சோன் ஒரு பலசாலி தான். ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகினாரோ அப்பொழுது பெலிஸ்தியர்களால் அவனை பிடிக்க முடிந்தது. கரெக்டா இல்லையா? அவன் பராக்கிரமுள்ள ஆள் தான். ஒரே ஆளு 2000-3000 பேரை தனி ஆளாவே சந்திச்சு சண்டை போட்டான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதெல்லாம் எப்ப நடந்தது, எப்படி நடந்தது? ஆவியானவருடைய பலத்தினால் தான் நடந்தது. ஆனா எனக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்று அவன் நினைத்து கொண்டு சண்டை போட்டு இருந்தானா அவன் ஜெயிக்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் ரகசியம் இதுதான். ஒரே ரகசியம்தான், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருப்பதை எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதற்குள்ளே இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டால்தான், அவர் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தால்தான், அவர் கரத்தில் எல்லா அதிகாரம் நீங்கள் கொடுத்தால்தான் உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாறும். ஹல்லேலூயா. கடைசியாக சிம்சோன் சொன்னது இதுதான். அவன் கர்த்தரிடத்தில் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவரை கடைசி ஒரு வாட்டி என் மேல் வாங்க, ஒரு விசை மாத்திரம் என்று சொல்லி அவனால் சாதாரண மனிதனாக இருந்தான், ஆவியானவர் இல்லாமல், அவருடைய அபிஷேகம் இல்லாமல். ஆனால் எப்பொழுது மறுபடியும் ஆண்டவர் ஒரு விசை அந்த பலத்தை தந்தாரோ அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் அவன் வாழ்ந்த நாள், அவன் இருந்த எவ்வளவு பேரை ஜெயித்தான்றதோட அன்றைக்கு ஒரு விசை அதிகமாக ஜெயித்தான் என்ற வசனத்தில் போட்டிருக்குது. அவன் மரணத்தினால் அந்த சந்தர்ப்பத்தில் அவன் கொன்ற அதிகமான ஆட்கள், பெலிஸ்தியரை அதிகமாக ஆண்டவர் இந்த பலத்தை கொடுத்தார். இதுல இருந்து நமக்கு ஒரு செய்தி என்ன? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, எங்களுக்கு தெரியும். எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். எதை வைத்து சொல்கிறீர்கள்? நான் ரட்சிக்கப்படும் போதே எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். ரொம்ப சந்தோஷம், அந்த செய்திக்கு நன்றி, நல்லதுதான். ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உனக்குள்ளே? ஒன்றும் செய்யவில்லை. ஏன் ஒன்றும் செய்யவில்லை? ஏன் ஒன்றும் செய்யல? ஏனென்றால் நீங்கள் முதலாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. முழு மனதோடு முழு பலத்தோடு பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் வல்லமை உங்களிடத்திலிருந்து பாய்ந்து வரும் என்பதுதான் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்ததே மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
அது வரைக்கும் இன்னும் ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கவில்லை. தன்னுடைய தகப்பன் வீட்டில் தான் இருக்கிறார், தன்னுடைய தகப்பனுக்கு ஒத்தாசையாய் இருக்கிறார். ஆனால் அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவருடைய நேரமும் காலமும் அவருடைய அழைப்பிற்கு வந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிடத்தில் செல்கிறார். யோர்தான் நதியில் செல்லும் பொழுது அவர் எல்லாரை போலவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். அவர் யோர்தான் நதியில் முழுகி ஜான் த பேப்டிஸ்ட் அவர் மூலமாக ஞானஸ்தானம் பெற்று வெளியே வரும் பொழுது படிங்க 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். பாருங்க, புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் மேல் தங்கி இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. யோவான் சொல்கிறான், என்ன அடையாளம் என்று யோவான் கேட்கிறான் பிதாவானவரிடத்தில். பிதாவானவர் கொடுக்கும் அடையாளம் என்ன சொல்கிறார்? யார் மீது பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ, யார் மீது பரிசுத்த ஆவியானவர் முழுதுமாக நிரம்பி இருக்கிறாரோ அவர்தான் மேசாயா என்று அந்த அடையாளத்தை கொடுத்தார். அதை போலதான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால் முழுதுமாக நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் தான் சோதனைக்குள்ள போனார். அதற்கப்புறம் தான் ஊழியத்தில் ஆரம்பித்து கானான் கல்யாண திருமணத்தில் போய் அங்கே போய் முதல் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க இந்த வசனத்தை படிங்க, 11ஆம் வசனத்தை படிங்க. 3:11 மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. சரி. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதுதான் வேத சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார் என்ற செய்தி நல்ல செய்தி இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் மிஸ் பண்றீங்க. என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஞானஸ்தானத்தை நீங்கள் மிஸ் பண்றீங்கன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அக்னியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அவர் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்று வேத வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அக்னிய அபிஷேகம் ஏதோ ஒரு காரியம் எங்கேயோ ஒரு நம்ம போய் ஏதோ ஒரு மலையில போய் வாங்கிக்கணும், எங்கேயோ ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல போய் எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி எல்லாம் கிடையாது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், உன் இருதயத்தின் தாகத்தை பார்க்கிறார், உன் இருதயம் ஏற்றுக்கொள்ளுமான்னு பார்க்கிறார், உன் மூலமாக கர்த்தரால் செயல்பட முடியுமா என்று பார்க்கிறார். அதை பார்க்கும் பொழுது ஆமாம், இவர்கள் மூலமாக என்னால் செயல்பட முடியும், இவர்கள் இருதயம் முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், நான் என்ன சொன்னாலும் இவர்கள் செய்வார்கள் என்று கர்த்தர் நினைக்கும் பொழுது உங்கள் அபிஷேகத்து வல்லமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தருடைய அக்னி அபிஷேகம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், உலகத்தில் போராடி ஜெயிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். வெறும் உலகத்தில் வாழ்கிறவர்களாய் வாழாதீர்கள். ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ மரித்தோம் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால், இந்த மனிதர் எல்லா கலரிலும் பார்த்தீங்களா எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்க எல்லா கலர் மேலையும், இவர்கள் இந்த தேதியில் பிறந்தார்கள், இந்த தேதியில் மரித்தார்கள். யார் மரித்தாலும் இதை தான் எழுதுவார்கள். ரைட்டா? புதுசா ஏதோ பெருசா ஏதோ எழுத மாட்டாங்க, இதே தான் மட்டும்தான் எழுதுவாங்க. மிஞ்சி போனா ஒரு வசனத்தை எழுதுவார்கள், அவ்வளவுதான்.
இந்த மாதிரி மனிதர்களாக நீங்கள் இருந்து மரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்ல கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து ஓட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்குள்ளே ஆவியானவர் செயல்படுவார். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் பேசும் வார்த்தைகள், நீங்க சாதாரணமா எளிமையா ஒரு வார்த்தை பேசியிருப்பீர்கள், ஆனால் அது 10 மடங்கு ஒருத்தருக்கு பாதிக்கும். ஹல்லேலூயா. ஏன் 10 மடங்கு பாதிக்கிறது? நீங்கள் சொன்ன வார்த்தையால் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கும் ஆவியானவரால் தான் இந்த வார்த்தை 10 மடங்கு பாதிக்கிறது. ஹல்லேலூயா. அதே வாயினால் சண்டை போட்டு, கெட்ட வார்த்தை பேசி சண்டை போட்டு பொறாமையின் பேச்சை பேசினாள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அமைதியாக ஆகிவிடுவார். அவள் செயற்படவே மாட்டார். அவர் உங்களுக்குள்ளே செயல்படவே மாட்டார். அவர் வெளியே எழுந்து வரவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் எதற்காக பயன்படுத்த வேண்டிய இருதயம், எதற்காக பயன்படுத்த வேண்டிய சரீரம், எதற்காக பயன்படுத்த வேண்டிய இந்த நாவு, வார்த்தை, உன் கண்கள் சரியான பயன்பாட்டிற்கு, கர்த்தருடைய பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றால் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தவே மாட்டார். ஏனென்றால் நீங்கள் உங்கள் சுயத்தினால் அந்த அதிகாரத்தை உங்கள் கண்களுக்கும் உங்கள் நாவுகளுக்கும் உங்கள் இருதயத்திற்கும் கொடுத்து விட்டீர்கள் என்றார். சுயம் ஜெயிக்கிறது. ஒரு மனிதனுக்குள் உங்கள் சுயம் ஜெயிக்கிறது. உலக பிரகாரமான ஆசைகள் ஜெயிக்கிறது. உங்களுடைய ஆசை ஜெயிக்கிறது. அதனால் ஆவியானவருக்கு அங்கே இடம் இல்லை உங்களுக்குள்ளே செயல்படுவதற்கு. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, சுயத்தை விட்டுவிட்டு, சுயமான ஆசைகளை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள். நீங்க நினைக்கிறதோட நீங்க 2 மடங்கு ஆசீர்வாதமா இந்த உலகத்தில் இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை நம்பி வந்தால் உங்களை 100 மடங்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆனால் நீங்களே வேதத்தை நான் படிச்சுக்கிறேன், நானே பைபிளை படிச்சு, நானே என் சுயத்தினால நான் ஒரு ஊழியக்காரனா ஊழியம் செய்ய போறேன், எதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன் நீங்கள் நினைத்தால் உங்களால் ஜெயிக்க முடியாது இந்த உலகத்தில். ஏனென்றால் உங்களுடன் பலசாலியாய் இருக்கும் ஒரு பிசாசானவன் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறான். அவன் பலசாலியாகவும் தந்திரவாதியாகவும் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறான். ஆண்டவருடன் பேசி பழகின ஆதாம் ஏவாளையே வார்த்தைகளை சொல்லி மாற்றிவிட்டவன் அவன். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் கூடவே நடந்து கொண்டு அவரோடு பேசிக்கொண்டிருக்க ஆதாம் ஏவாளையே ஏமாற்றின ஒரு பிசாசானவன் உங்களை ஏமாற்ற எவ்வளவு நேரம், உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளை, உங்களை, உங்கள் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் ஏமாற்ற எவ்வளவு, கொஞ்சம் நேரம் கூட ஆகாது. ஏதாவது ஒரு ஆசையான காரியத்தை காட்டினாலோ, ஏதாவது ஒரு பொருளை காட்டினாலோ, ஏதாவது ஒரு காரியத்தை, ஊழியத்தில் இருக்கும் காரியங்களை ஏதாவது ஒன்றை உடைத்து விட்டாலோ எல்லாமே இடிந்து விழுகிற சூழ்நிலை உருவாக்குவான் பிசாஸ். அவனை ஜெயிப்பது எப்படி? பிசாசானவனை ஜெயிப்பது எப்படி? உங்களால் ஜெயிக்க முடியாது என்பது நான் சொல்கிறேன், வேதம் சொல்கிறேன். உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களால் ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறது. இந்த உலகத்தில் எல்லாரும் கேட்டீங்கன்னா, தம்பி உன்னால ஜெயிக்க முடியும், அம்மா உங்களால ஜெயிக்க, நீங்கள் நம்பினா இந்த உலகத்தையே வென்று விடலாம் என்கிறார். நான் சொல்றேன், நீங்கள் எதை நினைத்தாலும் செய்ய முடியாது. ஏனென்றால் எதிராளி பெரியவனாயிருக்கிறார். ஆனால் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், அவரை நீங்கள் முன்படுத்தினால், நீங்கள் முன்னாடி வைத்தால், அவர் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டால், அவர்தான் உலகத்தையே உண்டாக்கினவர் ஐயா, அவரை முன்னாடி வைத்தால் நீங்கள் உலகத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறலாம். ஹல்லேலூயா. இதுதான் உலகத்தில் நீ வெற்றி பெற்று இந்த உலகத்தின் போராட்டங்களில் ஜெயிக்க வேண்டிய ரகசியமாக இருக்கிறது.
இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அதிகமாக மிஸ் பண்ற ஒரு காரியம், புரியாமல் வாழ்கிற காரியம், சோதனை போராட்டத்தில் விழுந்து பிறண்டி வழி. ஏன் ஆச்சு, எதுக்காச்சு, ஏன் நான் தான் பைபிளை நல்லா படிக்கிறேனே, நான் தான் நல்லா ஜெபம் பண்றேனே, நான் தான் ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் போறேனே, ஏன் எனக்கு என் வாழ்க்கைக்குள்ள வெற்றி இல்லை என்று கேட்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு செய்தி. உனக்கு செய்தி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியே உனக்குள்ளே வாசம் செய்கிறார், ஆனால் பரிசுத்த ஆவியே உனக்குள்ளே செயல்படவில்லை. அதனால் தான் நீ தோற்றுக்கொண்டே இருக்கிறாய். பரிசுத்த ஆவியே உனக்குள்ளே செயல்படும் பொழுது நீ வெற்றி உள்ள பிள்ளையாய், வெற்றி உள்ள மகளாய் நீ மாறுவாய். ஹல்லேலூயா. படிங்க கடைசியா ஒரு வார்த்தை. நம்ம வசனம் நேரம் இல்லை, அதனால் கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் படித்து விட்டு செல்லலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிப்போம். அந்தப்படியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆமா, ஒரே ஆவி, ஒரே ஆவி நம் எல்லாரையும் இணைக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆவி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி என்ற அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் ஆவி ஒன்றுதான். ஹல்லேலூயா. அபிஷேகம் வேற லெவல்ல இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரங்க, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அபிஷேகம் ஒவ்வொரு லெவல்ல இருக்கிறது, ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், நிறைய பேர் நம்ம பார்ப்போம், கூட்டத்துலலாம் பார்ப்போம், நிறைய ஊழியக்காரர்களை பார்ப்போம். பார்த்த பிறகு இவர் என்ன கிட்ட வந்தாலே விழுந்து விடுறாங்க. பார்க்குறோமா இல்லையா? டிவியில் பார்க்குறோம் நியூஸ், என்ன இவர் கிட்ட வந்தாலே விழுந்துடுறாரு, இவர் தொடுறாரு, டமாட்டமா விழுந்துடுறாங்க. இதற்கெல்லாம் என்ன ஆச்சரியமாக பார்த்து ஆச்சரியமாகவே வெளியே போய் விடுவீங்க நீங்கள்லாம். நம்மலாம் அதான் செய்யறோம். என்ன பண்றோம்? ஆஹா, யாரா இவரு அப்படின்னு சொல்லி. ஆனால் உனக்குள்ளே அந்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்பதை கடைசி வரைக்கும் உணராமல் செல்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய காரியமாய் இருக்கிறது. அவருக்குள்ளே, அந்த ஊழியக்காரருக்குள்ளே இருக்கும் ஆவியானவர், எனக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இன்னும் காலத்தை சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் வேதனைக்குரிய காரியமாயிருக்கிறது. உங்களாலும் இந்த காரியத்தை, இந்த ஊழியங்களை செய்ய முடியும், உங்களாலும் அற்புதங்களை செய்ய முடியும். எப்படி? ஏனென்றால் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவருக்கு முழு அதிகாரத்தையும் நீங்கள் கொடுத்தால், ஒரே ஆவியானவர், ஒரே ஆவியானவர், யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அவர் அபிஷேகம் செய்கிறவர், அவரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண, அவர் உங்களுக்குள்ளே செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. வெற்றி உள்ள வாழ்க்கை, வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு ரகசியம், உனக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் வெளிப்பட வேண்டும், உங்களுக்குள்ளே செயல்பட வேண்டும். அக்னியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். நேரத்தை தாண்டி போயிட்டேன் நான். ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள்
இறங்கி வாருங்க அப்பா தேவரீர். எங்கள் மேல் அக்னியாக இறங்கி வாருங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மேல் அப்பா அபிஷேகமாய் அக்னியாய் இறங்கி வந்து எங்களை பலப்படுத்துங்க அப்பா. எங்களுக்குள்ளே அப்பா நாங்கள் ஒரு பாத்திரமாக விளங்க எங்களுக்குள்ளே அப்பா தேவரீர் நீங்க கர்த்தாவே அப்பா நீங்கள் பலப்படுத்துங்க, எங்களுக்குள்ளே செயல்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அப்பா அக்னியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களை அக்னியால் அபிஷேகம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நாங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்க. வெறுமே ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பது இல்லை, எங்களுக்குள்ளே அசைவாடுகிறார். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை அபிஷேகிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கே முழுதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு முழுதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில ஆவியானவரை எங்களை எடுத்து செயல்படுத்துங்க. ஆவி ஆத்மா சரீரம் முழுதுமாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை எடுத்து செயல்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட நன்றி ஆண்டவரே, எங்களோடு இருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க, செயல்படுத்துங்க பிதாவே. அப்பா தேவரீர் இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிகள். அப்படியே கம்யூனனுக்காக யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களோ அவங்களாம் எழுந்து நின்றுங்க. கம்யூனனுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரே